நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். சீமானுக்கு வாய் ரொம்ப அதிகம். வாயை குறைத்தால் தான் வெற்றி பெற முடியும். சீமான் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன இனிமே நமது இலக்கு, நோக்கம், கனவு, ஆசை, விருப்பம் எல்லாமே என்ன அப்படின்னா 2026 தேர்தல் தான். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். நாம் திரும்ப இந்த வார்த்தையை தான் நான் ஒவ்வொரு காலையிலும் முக்கியமா தொடர்பில் பதிவு பண்ணுவேன். ஏன்னா நமது இலக்கு, நோக்கம், கனவு எல்லாமே இதுதான். அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும், முக்கியமா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் திரும்ப சொல்றதுதான். இதற்கு முன்பு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அதுல சொன்ன அதே விடயம் தான். கிராமப்புற கிளை கட்டமைப்பு பொறுப்பாளரை நியமனம் பண்றது, அந்த பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டியது இதுதான். அதாவது நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கையும் அண்ணன் சீமான் அவருடைய கொள்கையும் மக்களிடம், கடைகோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான். இதை நம்ம செய்தால்தான் 2026 நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக முடியும். சரி நண்பர்களே, நான் இதுக்கு முன்ன ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அந்த காணொலியை பார்க்காத உறவுகள் இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காணொலியும் பாருங்க. ஏன்னா நமது இலக்கு என்ன அப்படின்னா 2027 நாம் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நம்ம அடுத்து விடயத்துக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை மேடையில பேசும்போது அவருக்கென்று ஒரு பாணி இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பாணியில தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்க. பொதுவா இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருப்பாங்க, பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சும்மா அப்படி வெள்ளையும் சொல்லியுமா, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, அப்படி சும்மா கஞ்சி போட்டு துவைத்த அந்த அப்படியே அயன் பண்ணி அப்படி செலவை செய்த அப்படி வெள்ளையும் சொல்லியுமான அந்த ஒரு உடையில், அந்த ஒரு ஆடையில தான் அப்படி காட்சியை அளிப்பாங்க, தோற்றம் அளிப்பாங்க. சரிங்களா? அப்படி நெகு பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாங்க. பொதுவா இதுதான் அரசியல் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதா மக்களுடைய பார்வையில இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இதுல இருந்து மாறுபட்ட ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இருக்காங்க, அவருடைய ஆடை, அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு நடை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல அவருடைய உடை எப்படி இருக்கு அப்படின்னா, ஜீன்ஸ் பேண்ட், முக்கியமா ஏதாவது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு அந்த மாதிரினா கருப்பு சட்டை, இல்லைன்னா மீதி வண்ணமயமான கலரான சட்டை, இந்த மாதிரி உடுத்தி கொண்டுதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்பவுமே இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்விலும், அது மேடை பேச்சு மற்ற எந்த நிகழ்வும் வந்து பங்கு பெறுவார். இப்படி இதுவரைக்கும் நாமளும் இந்த தமிழக மக்களும் பார்த்த ஒரு அரசியல் தலைவரில் இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் தலைவராக, ஒரு மாறுபட்ட உடை உடுத்துபவராக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காட்சியளிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேச்சு நடை அப்படிங்கிறது. இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த திராவிட அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மேடை பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பேச தொடங்கும் போது அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில ஒரு 10-20 பேர் பொறுப்பாளர் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய பெயரெல்லாம் வந்து பொறுப்பாளர் பெயரெல்லாம் வாசித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச தொடங்குவாங்க. இப்படி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சில் இருந்து அண்ணன் சீமானுடைய பேச்சு அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேச்சு. அதாவது அவங்க கொஞ்சம் மரியாதையே பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு மரியாதையே பேசுற மாதிரி தெரியும். ஆனா அவர்கள் மனதில் அவ்வளவும் வஞ்சகம், சூழ்ச்சி, நய வஞ்சகம் எல்லாமே. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு வெளிப்படையா பேசுவாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் வந்து ராமநாதபுரத்து காட்டான், நான் வந்து கொஞ்சம் எனது வார்த்தைகள் எப்படிதான் இருக்கும், எனது பேச்சு எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க. இப்படி அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை உணர்ந்து கொண்ட சீமானின் தம்பி தங்கைகள் வந்து அண்ணனுடைய பேச்சை வந்து ஏத்துக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. இப்ப பொதுவா பார்க்கக்கூடிய மக்கள் சீமான் மீது என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன இப்படி பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு, கண்ணாப்னான்னு பேசுறாரு, கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறாரு, ஒரு மேடை நாகரிகமே தெரியல, ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பாங்கு வந்து அவர்கிட்ட இல்ல, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது நம்ம மக்கள்கிட்ட ஒரு மனநிலை, அவருடைய உளவியல் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் பேசுவாரு, இந்த மாதிரி தான் உடை அணிஞ்சிருப்பாரு, இந்த மாதிரி வந்து பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க உளவியல அவங்க வந்து ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு புதுமையா இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு எப்படி அப்படின்னா, அவருடைய மனசுல வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, மனசுல எந்த ஒரு வஞ்சகம், சூதுவாது எதுவும் இல்லாம வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு மனிதர். அதாவது இயல்பா மக்களுக்கான தேவையான அரசியலை வந்து இந்த மண்ணுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசுறாரு. ஆனா மற்ற அரசியல்வாதிகள் என்ன பேசுறாங்க, மனத்துல வந்து நய வஞ்சகம், சூழ்ச்சி, வஞ்சகம் எல்லாத்தையும் மச்சிட்டு தான் பேசுறாங்க. ஆனா வெளியே பேசும்போது ரொம்ப இனிக்க பேசுவாங்க. ஆனா அதைத்தான் மக்கள் வந்து நம்புறாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சுல கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் உரிமையில பேசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் திட்டி பேசுற மாதிரி இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கரடுமுள்ளாக இருந்தாலும், கொஞ்சம் பார்ப்பதற்கு உரிமையில பேசுற மாதிரி இருந்தாலும், கொஞ்சம் திட்டி பேசுற மாதிரி இருந்தாலும், ஆனா உள்ளத்துல எந்த ஒரு நய வஞ்சகமும் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான் அண்ணன் சீமான் அவர்கள். சரி, சீமான் வந்து உரிமையில பேசுறாரு, அவனை இவனே பேசுறாரு, கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய மக்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியலை வேறு எந்த அரசியல்வாதி பேசுகிறார்? இன்னைக்கு அண்ணன் சீமான் எப்படிப்பட்ட அரசியலை பேசுறாரு நல்லா கொஞ்சம் பாருங்க. இயற்கையை பற்றி பேசுகிறார், சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறார், இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறார், விவசாயத்தை பற்றி பேசுகிறார், அடுத்த தலைமுறைக்கான வாழ்வுகளை பற்றி பேசுகிறார், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பற்றி பேசுகிறார். இப்படி வேற எந்த அரசியல்வாதி பேசுறாங்க? எனக்கு கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். அது இந்த உலகத்துல எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசாத ஒரு பேச்சை மற்றவர்கள் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் பேச முடியுமா, இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா, இப்படியும் பேச முடியுமா, ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி சிந்தித்து பேச முடியுமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு அப்பா இருக்காங்க, அந்த மகன் வந்து தப்பு செய்யும் போது அவங்க வந்து எப்படி வந்து வளர்ப்பாங்க? கொஞ்சம் கண்டிச்சு சத்தம் போட்டு சண்டை போட்டு அப்படிதான் வளர்ப்பாங்க. எந்த நேரமும் கொஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க. அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதன் வந்து இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் கோபப்படதான் செய்வாங்க, கோபப்படதான் பேசுவாங்க. அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 60 வருட இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியில பார்த்து அவர் கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அது இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுறது இயல்புதான். நிச்சயம் ஒரு நேர்மையான மனிதனுக்கு அந்த கோபம் வரதான் செய்யும், கொஞ்சம் வார்த்தைக்கு முன்னே இருக்கதான் செய்யும். இப்ப இந்த திராவிட கட்சி தலைவர்கள் வந்து மரியாதையா பேசுறாங்க, ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு தகுதியான ஒரு பேச்சா பேசுறாங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பார்வையில் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த தவறுகளை கடந்த கிட்டத்தட்ட 60 வருடங்களாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திராவிட கட்சி தலைவர்கள் இங்க நடந்த அனைத்து விதமான அநியாயத்துக்கும், அனைத்து விதமான முறைகேடுகளுக்கும், அனைத்து விதமான நிர்வாக சீரழிவுக்கும் காரணமே அவங்க தான். இப்படி பல விதமான தவறுகளுக்கு தாங்களே காரணமா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கோபம் வரும்? அவங்க எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க? எப்படி கோபப்பட்டு பேசுவாங்க? அப்ப அவங்க வந்து ஒரு நல்லவர்கள் போல நடிக்கதான் செய்வாங்க, நல்லவர்கள் போல பேசதான் செய்வாங்க. ஆக மக்கள் வந்து ஒரு விடயத்தை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த திராவிட கட்சி தலைவர்கள் வந்து ரொம்ப மரியாதையா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்க இப்படி மரியாதையா பேசுறாங்க? இன்னைக்கு அந்த சீமான் அவர்கள் வந்து கோபப்பட்டு பேசுறாங்க, உரிமையில பேசுறாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் மக்கள் வந்து கொஞ்சம் கண்டு உணரணும். ஒரே ஒரு விடயம் தான், ஆனால் சீமான் அவர்கள்ட்ட வந்து உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, மக்கள் மீது அன்பும் அக்கறையும் இருக்கு, இந்த மண்ணின் மீது அன்பும் அக்கறையும் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து கோபப்பட்டு பேசுகிறார், கொஞ்சம் உரிமையிலையும் பேசுகிறார். அதனால இந்த இடத்துல வந்து அவர் வந்து முன்ன பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அவருடைய கருத்து, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம வந்து எடுத்துக்கணும். இதை வந்து அனைத்து மக்களும் வந்து புரிந்து கொண்டு நாம் தமிழ் கட்சி சீமானை வந்து ஆதரிக்கணும். வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஆதரித்து வாக்களித்து அண்ணன் சீமான் அவர்களையும் ஆக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் நம் அனைவருடைய வாழ்க்கையும் நம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இந்த பூமியும் காப்பாற்றப்படும். மற்றபடி மீண்டும் இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி தொடர்ந்தால் நமது எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அப்படிங்கறத இந்த இடத்துல அழுத்த நிறுத்தமா சொல்கிறேன். சரி நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த கருவியை மீண்டும் அடுத்த ஒரு கல்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.